வணக்கம் பிரதர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹெச்பில 2GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டோட ஆட்டோகேட், போட்டோஷாப், CorelDRAW, மல்டிமீடியா ரெண்டரிங் ஸோ அந்த மாதிரி எடிட்டிங்லாம் சப்போர்ட் ஆகிற மாதிரி 15.6 இன்ச்சில் ஹெச்பியில் ஒரு லேப்டாப் வந்திருக்குங்க. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா 22,500 தரான்பா. இதில் ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு. ஸோ நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்க, இன்டெல் கோர் i5ல 8th ஜென்ரேஷன் 2GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டு. நண்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்போட லுக்கு தான் காட்டிட்டு இருக்காப்ல. லேப்டாப் நல்லா நீட்டாகவே இருக்கு நண்பா. நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் என்னன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ பாருங்க, இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் என்னங்கிறது பார்த்துடலாம். ஸோ ப்ராசர் பாருங்க, இன்டெல் கோர் i5ல 8th ஜென்ரேஷன் 4 கோர் ப்ராசரில் வந்திருக்கு. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம், DDR4 மொத்தம் 32GB ரேம் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி SSD பார்த்தீங்கன்னா நமக்கு 256GB SSDயோட வந்திருக்கு. முக்கியமாக NVIDIA GeForce MX 110 பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு 2GBயோட வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த லேப்டாப் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஆட்டோகேட், போட்டோஷாப், CorelDRAW, மல்டிமீடியா ரெண்டரிங் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எடிட்டிங்கெல்லாம் சப்போர்ட் ஆகிற லேப்டாப்புங்க. இதில் ஒரு குவான்டிட்டி தான் நண்பா வந்திருக்கு. ஸோ நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நம்ம தரது 22,500 தரோம். ஓகே நண்பா, தேங்க்யூ.